கோவையில் மின்கம்பம் சாய்ந்து விழுந்த விபத்தில் வாகன ஓட்டி ஒருவர் நூலிழையில் உயிர் தப்பிய காட்சிகள் நெஞ்சை பதற வைத்தது. அந்த காட்சிகள்தான் அந்த பகுதியில் கள ஆய்வு செய்ய நம்மை தூண்டியது. பல மின்கம்பங்கள் எலும்புக்கூடு போல் இருப்பதை படம் பிடித்துள்ளது புதிய தலைமுறை. மின்கம்பிகள் அருந்து தொங்கிக் கொண்டிருக்க கண்ணிமைக்கும் நேரத்தில் பலத்த சத்தத்துடன் விழுந்தது மின்கம்பம். அந்த நேரத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர் மீது விழுந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும்? நல்வாய்ப்பாக அந்த நபர் நூல் இழையில் காயங்களுடன் உயிர் தப்பினார். கோவை சுந்தராபுரம் பகுதியில் இந்த இடத்தில்தான் மின்கம்பம் சரிந்து விழுந்தது. அந்த பழைய மின்கம்பத்தை மாற்றி புதிய மின்கம்பத்தை நிறுவியுள்ளது மின்வாரியத்துறை. ஆனால் பந்தக்கால் நடுவதைப் போல் மண்ணை தோண்டி மின்கம்பத்தை நட்டு வைத்து சென்றதைப் போல் உள்ளது. அதைச் சுற்றி சிமெண்ட் பூச்சி எதுவும் இல்லை. சுந்தராபுரம் பகுதியில் மட்டுமல்லாது பல இடங்களிலும் மின்மாற்றிகளும் மின்கம்பங்களும் மோசமான நிலையில் இருப்பதாக அப்பகுதி மக்கள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்காக நீங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஏதாவது எடுத்து முயற்சி பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய போஸ்ட் கம்ப்ளைண்ட்டில் இருக்குது. நாங்களும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம். மாற்றி தரேன்னு சொல்கிறாங்க. அது ஒரு போர்க்கால அடிப்படையில் கொஞ்சம் சீக்கிரம் எடுத்து பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த இடத்துலையும் சரியாக தமிழ்நாடு மின்சார வாரியம் வேலை செய்கிறது இல்லை. மக்களினுடைய உயிர் ரொம்ப முக்கியங்கிறத கவலைப்படுறதே கிடையாது. எவ்வளவு மோசமாக இருக்குங்கிறத ஒவ்வொரு போஸ்ட்டையும் நீங்கள் பாருங்கள். என்ன வேலை பண்ணிகிட்ருக்காங்க? தமிழ்நாட்டினுடைய மின்சாரத்துறை அமைச்சர் என்ன வேலை பார்த்துட்ருக்காருன்னு நாங்கள் கேட்குறோம். இவ்வளவு மோசமான நிலைமையில் மக்களோட உயிரோட விளையாடாதீங்க. இச்சம்பவம் தொடர்பாக மேற்பார்வை பொறியாளர் சுப்பிரமணியிடம் பேசிய போது, மின்கம்பத்தின் பக்கவாட்டில் சென்ற கேபிளை கனரக லாரி இழுத்ததால் விபத்து ஏற்பட்டதாக வெளியான தகவலில் உண்மையில்லை என்பது தெரியவந்தது. மின்கம்பம் விழுந்ததற்கான உண்மையான காரணத்தை அறிய அனைத்து சிசிடிவி காட்சிகளையும் ஆய்வு செய்து வருவதாக மேற்பார்வை பொறியாளர் தெரிவித்தார். கோவைக்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த பகுதிகளுக்குமே ஒரு எச்சரிக்கை மணியை இந்த மின்கம்பமானது கொடுத்துள்ளது. மழைக்காலம் காற்று காலம் தொடங்கிவிட்ட நிலையில் பழுதடைந்த நிலையில் இருக்கக்கூடிய மின்கம்பங்கள் அனைத்தையும் போர்க்கால அடிப்படையில் சரி செய்து பேராபத்துகள் நிகழும் முன் தடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் என்பது ஏற்பட்டுள்ளது. புதிய தலைமுறைக்காக கோவையிலிருந்து ஒளிப்பதிவாளர் முத்துப்பாண்டியுடன் பிரவீன்.